Hi friends, welcome to Meena Samayal. Navratri day 2க்கு நம்ம கும்பிடுறது பிரம்மச்சாரிணி தேவி. பிரம்மச்சாரிணி தேவிக்கு நம்ம செய்ய போற பிரசாதம் கருப்பு கவுனி அவல் பைனாப்பிள் கேசரி. கருப்பு கவுனிய இங்கிலீஷ்ல பிளாக் ரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்லயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிடியூசஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இம்யூனிட்டி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதாவது நோய் எதிர்ப்பு சத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நேச்சுரல் டீடாக்சிஃபயர் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட பொருட்களை நீக்கி உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், அதாவது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அண்ட் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கருப்பு கவுனியை சாப்பிடலாம். ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ வாங்க கருப்பு கவுனி அவல் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கருப்பு கவுனி அவல் ஃப்ளேக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பொடிச்சிக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்து நல்லபடியாக வாஷ் பண்ணிக்கலாம். 1க்கு 2 தடவை மில்லட் அவல் வாஷ் பண்ணும்போது தான் அதில் உள்ள அழுக்கு ப்ராப்பராக வந்துடும். அண்ட் தண்ணி ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் அவுட் பண்ணிடலாம். எக்ஸஸ் வாட்டர் சோக் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா மில்லட் அவல் அப்படிங்கிறது ஈஸியாக சோக் ஆகிடும். ஸோ அந்த வாஷ் பண்ண தண்ணியே போதுமானது. வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நான் செலக்ட் பண்ணது பைனாப்பிள் ஃப்ரூட்டுங்க. நல்ல ஸ்வீட்டான ரைப்பான பைனாப்பிள் செலக்ட் பண்ணிக்கணும். பைனாப்பிள் ரொம்ப லோ இன் கேலரிஸ் அண்ட் ஹை இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு வலி சீக்கிரமாகவே ரிலீவ் ஆகிடும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பைனாப்பிள் சாப்பிடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நான் சூஸ் பண்ணது பனை வெல்லம் ஆர் பாம் ஜாகரி. ஒரு பங்கு அவலுக்கு 3/4 பங்கு வெல்லம் ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், நல்ல ஒரு கொதியும் வரட்டும். இம்பியூரிட்டிஸ் ஏதாவது இருக்கிறதுனால தான் நல்ல கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டும் போது சாண்ட் அண்ட் மண் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வடிகட்டியில் ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதுக்கு நான் சூஸ் பண்ண டாப்பிங் சன்ஃப்ளவர் சீட்ஸுங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இந்த பைனாப்பிள் பீசஸும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் அப்படிங்கிறது அந்த கடி படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பியூரியாக செஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்ச ஜாகரி சிரப்பை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ஜாகரி சிரப்போட சேர்த்து பைனாப்பிள் குக் ஆகும் பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஜாகரி சிரப் அண்ட் பைனாப்பிள் ஒன்று போல் நல்லா கொதிச்சு வரட்டும். ஜாகரி சிரப் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்து கிளற வேண்டியது தான். கருப்பு கவுனி அவல் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குது பாருங்கள். நல்ல பூ போல் சாஃப்டாக இருக்குது. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறும் போது ஸ்வீட் என்ஹான்சிங்காக இருக்கும். அவல் ரொம்ப பெருசாக டஃப்பாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நான் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படியே கூட செஞ்சுக்கலாம். ஸ்டர் பண்ணி வரும்போது நல்லா கரெக்டாக ஒன்று போல் வருதா அப்படிங்கிறது மேக் ஷூர் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 2 தண்ணி நம்ம தெளித்து கூட ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ரோஸ்ட் பண்ண சன்ஃப்ளவர் சீட்ஸை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே கருப்பு கவுனி பைனாப்பிள் கேசரி இஸ் ரெடி. ஒரு பவுலில் தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேசரியை பவுலில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக டீமோல்ட் ஆகுது பாருங்கள். ஸோ கருப்பு கவுனி பைனாப்பிள் கேசரி இஸ் ரெடி. ஸோ நவராத்திரி டே 2 ரெசிபி கருப்பு கவுனி அவல் பைனாப்பிள் கேசரி இஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மில்லட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.